நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திரம் விஆர் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். இது என்னுடைய 286வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, இன்றைக்கி காலையில் ஒரு ஃபங்க்ஷன் நான் போயிருந்தேன். அந்த மச்சனனுடைய ரெண்டு மச்சனன் இருக்குது. ரெண்டாவது மச்சனனுடைய மாமனாருடைய சுபம் இன்றைக்கி நடந்தது வாரத்தில் ஆலப்பாக்கம். அதில் ஒரு 4-5 சாஸ்திரிகள் வந்திருந்த அதில் தத்தன் ஒருத்தர் who belongs to Tiruveri, settled in Palakkad. He came ஒரு கிருபானந்தன்ற ஒரு தேசத்தினுடைய செட் ஆஃப் பீப்புள் 40 பேர் கிட்டத்தட்ட இருக்கலாம். அவங்ககிட்ட எல்லாம் வெரி மச் நாலேஜபிள். எல்லோரும் ராஜா வேத பாடசாலை கும்பகோணத்தை படித்தவர். வெரி நாலேஜபிள் பர்சன்ஸ். ரொம்ப அதில் தத்தன்ற ஸ்பீச் கொடுத்தார் நடுவில். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. சொன்னபோது தான் நம்ம சில இதெல்லாம் நானுக்கு நேருக்கு அது பரிமாற்றம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு பண்ணுறேன். இதனோட டிவைன்லி லைனில் இந்த அதாவது நம்ம என்ன சனாதன தர்மத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, தேவ காரியம் ஒன்று சொல்லியிருக்கு, பித்திருக்காரியம், தேவபலி, பித்திருபலி, பூதபலியெல்லாம் சொல்லியிருக்கு. பூதம் இல்லை, அதாவது இதர ஜீவராசிகள், அதாவது நாய், பசுமாடு, இல்லை குருவிகள், கிளிகள், அது மாதிரிலாம். ஸோ இதில் இன்றைக்கி நான் என்ன அப்சர்வ் பண்ணேன், அவர் என்ன சொன்னார், முக்கியமான பயன்பாடு சொல்கிறேன். அது அவாத்தில் ரெண்டாவது மச்சனனுக்கு அவள் மனைவி ஒரே பொண்ணு. அவாத்தில் வேறு கூட பிறந்தவெல்லாம் கிடையாது. அவளுக்கு அம்மா சின்ன வயசில் போயிட்டேன். அவள் ஹாஸ்டல் அங்கே ஸ்கூலிங்கெல்லாம் கல்லூரி படிச்சுட்டு இங்கே வேலை பார்த்துருந்தேன் சென்னையில். அப்போ தான் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆச்சு. அப்பா தான் அவளத்தார். அப்பா பேர் தேவி உபாசகர். நல்ல குழந்தைய நல்லா வளர்த்து தேவி மகாத்மியம் பல இடத்துல காஞ்சிபுரத்துக்கெல்லாம் வருவார். அங்கேருந்து வாஸ் சென்னை வயசில் வாஸ் ஒர்க்கிங் அவுட் சைடு ப்ரைவேட் கம்பெனியில். இந்த இதுக்கிட்ட என்ன இந்த சிமெண்ட் கம்பெனியாக ஒர்க் பண்ணியிருக்கார். அப்புறமா டோட்டலி டிவோட்டட் டு இந்த ரிலீஜனுக்கே வந்துட்டார். அப்புறம் ஹோமாகமத்துக்கெல்லாம் போக மாட்டார். இந்த மாதிரி முக்கியமாக சண்டி ஹோமம் மாதிரிலாம் போல பாராயண கிரமம், ராமாயணம் படிக்கிறது, சமஸ்கிருத நாலேஜ் எல்லாம் உண்டு அவருக்கு. ஸோ அதனால் பண்ணியிருந்தார். அனந்தராமன் பேர். ஸோ அவருடைய சுபத்துக்கு போயிருந்தேன் இன்றைக்கி. அப்போ இந்த தத்தன் ஒருத்தர் who belongs to கேரளா, now he is presently residing in கேரளா. நல்ல கேரளா ஆக்சன்ட் நல்லா பேசுகிறார் அவர். அவர் சில விஷயங்கள்லாம் பரிமாறினார். இதை இந்த இந்த பெண்ணுடைய அப்பாவுக்கு பிள்ளைகள் இல்லாததுனால சரி மாப்பிள்ளை தான் பண்ணி ஆகணும் எல்லா காரியம். இந்த மாசியோ சோதகும்பம்னு சொல்லிட்டு பிராமின் காஸ்டில் மாதம் பண்ணோம் 1 வருஷத்துக்கு. என் தாயார் எந்த பம்பு கூட நான் சோதகும்பத்தை என்ன பண்ணுவேன்னா நானே சமைப்பேன் கொண்டு அந்த காலத்தில். வெதர் யூ பிலீவ் இட் ஆர் நாட், சோதகும்பம் 1 டே திஸ் வே ஆர் தட் வே யூ கேன் சேஞ்ச் இட். ஃப்ரைடே சாட்டர்டே வச்சுக்கலாம். அது மாதிரி அது மட்டும் எக்ஸப்ஷன் சொல்லியிருக்கா ரூல்ஸில். இந்த மாசியத்தில் முடியாத நாளில் நான் அந்த வாழைக்காய் அரிசியை கொடுத்துருவேன். சோதகும்பத்தை நானே சமைச்சு போட்டுருவேன். எப்படின்னா ஒரு கறி, ஒரு கூட்டு, ஒரு சாம்பார், ரசம், அப்புறமா அப்பம் பண்ணுவேன். அதிர்சம் பண்ண முடியாதனால அப்பம் பண்ணிவிடுவேன், வடை பண்ணிவிடுவேன், பாயசம் பண்ணிவிடுவேன். இதெல்லாம் பண்ணி 8 மணிக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு சாஸ்திரி 9 மணிக்கு வருவார். பண்ணி முடிச்சுட்டு அவருக்கு சாதம் போட்டுட்டு நான் சாப்பிட்டுட்டு 9 மணிக்கு ஆஃபீஸ் போயிடுவேன் காலையில். திஸ் டன் இட் ஃபார் பீரியட் ஆஃப் 12 months பண்ணி வருஷாப்தியும். அப்புறமா சமயக்காரெலாம் அதெல்லாம் வேறு ஒரு மாமி பண்ணால் அதெல்லாம் வேறு. இது எதுக்கு அப்போ எங்கள் கிருஷ்ணமூர்த்தி கரபாடிகள் எங்கள் ஆத்து வாத்தியார் ஜவஹர்லாலில். அப்புறம் இப்போ அப்ரிஷியேட்டிங் மீ. எப்படி அந்த 12 மாதமும் அதே மெனு வச்சுருந்தாரு. தாயாருக்கு நம்ம பண்ண வேறு யாருக்கு பண்ண போகிறோம். நம்ம காசியில் கூட பிண்டம் போடும்போது பீப்பிங் நான் மட்டும் தனியாக தான் இருந்தேன். பசங்க ஒய்ஃபெல்லாம் ஊரில் இங்கே இருந்தேன். திடீர் எதேச்சியாக ஒரு நம்பர் ஐஷம் நாகப்படுற நம்பர் காசிக்கு ஐஷம் பண்ணார். அப்போ இந்த பிண்ட பிரதானம்லாம் பண்ணும்போது அந்த மீனிங் எல்லாம் சொல்லி பண்ணுறா இல்லையா, கஷ்டமாக தான் இருக்குது நமக்கு. அவன் அம்மா இருக்கும்போது நம்ம சரியாக கவனிக்கலையோ இல்லை கூட நினச்சிக்கிறாங்க. கவனிச்சிருந்தாலும் அந்த எண்ணங்கள் உண்டாயிடும் மனசில். ஸோ கமிங் டு திஸ் சப்ஜெக்ட், டுடே சப்ஜெக்டு. அப்போ அவர் சொல்கிறார், என்ன நம்ம செய்யலாம் அவளை மகான்கள் மேலே போயிடுப்பா, முக்தி அடைஞ்சிடுவா. நான் இந்த சாஸ்திர சம்பிரதாயத்தில் மதிப்பு கொடுத்து சனாதன நம்பிக்கை இருந்து குடும்பத்தினுடைய இந்த கோட்பாடுகளை அனுசரித்து பண்ணும்போது ஹி இஸ் மச் சாட்டிஸ்ஃபைடு.
அந்த அந்த ஜீவன் வந்து ஆன்மா வந்து உங்களெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுறது, யூ பீன் பிளஸ்டு. ஏன்னா பெரிய பிரச்சனை இருக்கும்போது அவள் அப்பாவுக்கு பண்ணிட்டான் எங்கள் மாமனாருக்கு. ஸோ சின்ன பிரச்சனை இவரோட மாமனாருக்கு இவன் பண்ணான். அதை பற்றி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி அந்த பொண்ணை கூப்பிட்டார். யூ ஷுட் பி தேங்க்ஃபுல் டு யுவர் ஹஸ்பண்ட்னர். என்னம்மாம்மா, நான் இந்த மாதிரி உங்கள் ஆத்துக்காரர் வந்து இந்த இந்த 12 மாதம் முடித்து இந்த சுபமும் முடிஞ்சிடுது. ஸோ இதில் வந்து நிறைய தடங்கள்லாம் வரதுக்கு சான்சஸ் உண்டு. நிறைய சில பேர் விட்டுருவா, விடக்கூடாது. இந்த 12 மாதம் முடித்தாதான் வந்து அவள் பூரண கதி அடையிறான்னு ஒரு சாஸ்திரம் சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் சொல்லப்படுறது, பல விஷயங்கள் சொல்லப்பட்டது. அந்த இன்றைக்கி சொல்லும்போது அந்த பித்ரு பூஜைன்றது எல்லா காஸ்ட்லேயும் இருக்குது. எல்லாரும் ஒரே மாதிரி பிராமணாத்தில் பண்ணுற மாதிரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவள் குடும்ப விளக்கப்படி ஒன்று இருக்குது. அவளை நினைக்கிறோம், மூத்தவர்களை கட்டாயம் நினைக்கணும். அவள் இல்லைன்னா நம்ம இல்லை, எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. அப்பா அம்மா இல்லைன்னா பிள்ளை இல்லை. ஸோ பெரியோர்கள் இல்லைன்னா அந்த வம்சம் விருத்தி ஆகாது. ஸோ தே ஆர் த கைடிங் ஃபோர்ஸ். எங்கள் வீட்டிலே நடந்து சொல்கிறேன். எங்கள் அம்மாவுக்கு நான் 10வது பையன் குழந்தை. இதெல்லாம் ஏன் மாமா ஏன் சொல்கிறான்னு டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்டு. யூ ஷுட் நோ. இப்போ இந்த கலிகாலத்தில் ஒவ்வொரு பிரச்சனை நிறைய சிஷாவில் வராது. ஒரு பையன் சொல்கிறான், பையன் பார்க்க நல்லா இருக்கான், 3 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான், 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான்ற பொண்ணு வந்து அவனோட இருக்க மாட்டேன்றது. ஷா சப்ளை ஃபார் டைவர்ஸ். இந்த காலத்தில் இது நடக்கிறது. ஜஸ்ட் இமேஜின். பையன் நல்லா தான் இருக்கான், படித்தவனாக இருக்கான், நல்ல பொசிஷனில் இருக்கான். ஆனால் வந்து ஷீ டோன்ட் நாட் லிவ் வித் யூ. இந்த மாதிரிலாம் ஏன் நடக்குதுன்னு பார்க்கும்போது அந்த குடும்பத்தில் இதெல்லாம் விட்டு போயிடுச்சுன்னா இந்த பிரச்சனைகள் வரும். ஏன்னா இந்த விவாகல்யா முன்னோர்கள் தே வில் நாட் பி சப்போர்ட்டிங் டு யூ. இதில் ஸ்ரீவித்யானா குரு பரம்பரை வந்துடுது. இந்த பித்ரு பூஜைகள் இதெல்லாம் பண்ணாதான் வந்து முன்னோர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கிறது. இப்போ அவள் ஆசீர்வாதம் இல்லாமல் நம்ம இருக்கவே முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் குலதெய்வ வழிபாடெல்லாம் பண்ண சொல்கிறது. குலதெய்வத்தை பண்ணால் அந்த ஊரில் வந்து அவள் வந்து வெயிட் பண்ணுறான். நான் அந்த ஆன்மாக்கள் வந்து தெரிஞ்ச இடத்துக்கு தான் போகும். அது இட் கேன் ட்ராவல் தௌசண்ட்ஸ் ஆஃப் மைல்ஸு. இந்த க்ஷணத்தில் போயிடும். ஆனால் வந்து அந்த அதுக்கு தான் சொந்த ஊர்னு ஒரு ஊர் இருந்தால் அந்த ஊரில் வச்சு பண்ணுறதுன்னு நல்லாயிருக்கு. இப்போ என்ன பண்ணுறா, சொந்த வீடை விட்டுட்டு நிறைய இங்கே இந்த மடத்தில் பண்ணுறா, அந்த மடத்தில் பண்ணுறா, நங்கநல்லூர் ராகவேந்திர மடத்தில் கொண்டு காசு கொடுத்துட்டா அதுக்கு சரியாக போடும். அது எதுவுமே சரியாகாது. நல்லா புரிஞ்சுக்கணும். தவச காரியம், சிராத்த காரியன்றது அவா பண்ணினாதான் சரியாகும். அது இப்போ எங்கள் குடும்பத்திலேயே நாங்கள் 3 brothers, 2 பேர் போய் சேர்த்துட்டா. பெரிய அண்ணா வந்து சின்ன ஒரு 55 வயசுலேயே போயிட்டார் ஹார்ட் அட்டாக்கில். அவர் வந்து இருக்கும்போது பண்ணியிருந்தார். எங்கள் அம்மாக்கெல்லாம் எங்கள் இடத்துலாம் நடக்கும். அது அவள் வந்து ஜாயின் பண்ணிப்பான், அவன் தான் உட்காந்துப்பான், நான் பின்னாடி நிற்பேன். ஸோ அவங்க காலத்துக்கு அப்புறமா நான் ஃப்ரம் த இயர் 1978 ஐ காட் மேரீடு. கிட்டத்தட்ட 80லேருந்து ஆரம்பிச்சிட்டேன் அது தவசம் தனியாக பண்ணுறதாவே. ஸோ கிட்டத்தட்ட எங்கள் அப்பாக்கெல்லாம் 43-44 வருஷம் கொடுத்து குடிச்சிட்டேன் நான். எங்கள் அம்மாக்கெல்லாம் 25 வருஷத்துக்கு மேலே பண்ணியாச்சு. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் வியூவர்ஸ்க்கு சொல்கிறேன்னா, இதெல்லாம் பண்ணதுனால நான் நல்லா இருக்கேன். நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ நம்மளை பண்ணுறது பார்த்து குழந்தைகள் பார்க்குறது. ஸோ குழந்தைகள் ஆல்சோ வில் பி ஃபாலோயிங் தட். ஸோ நம்ம வி ஷுட் செட் அன் எக்ஸாம்பிள் டு தம். ஸோ அதே மாதிரி நமக்கு இந்த பூதபதின்னு சொன்னேன். இந்த பசுமாட்டுக்கு அகத்திக்கு இறத்துறது, இதுக்கெல்லாம் திரையம்பகத்துக்கெல்லாம் போனால், திரையம்பகேஸ்வர் ராசிக்கு பக்கத்தில் போனால் இவ்வளோ பசுமாடு கோவில் வாசலே நிற்கிறது. 100 மாடுகள் இருக்கும். கீரைக்கட்டு நிறைய வச்சுருக்கான், என்னென்ன கீரையோ வச்சுருக்கான். டக்கு டக்கு நமக்கு வாங்கிய உடனே நம்ம கையில் பிடிங்கி போய்டுறது. அது சந்தோஷமாகவும் இருக்குது. சில இடத்துல அக்செப்டே பண்ணாது. சில மாடுகள் போய் உங்களுக்கு அந்த ஆன்மா கிட்ட அக்செப்ட் பண்ணாது. ஸோ இதெல்லாம் நிறைய கணக்கு. அதே மாதிரி காக்காவுக்கு நித்தியப்படி சாதம் வைக்கணும். அப்போ தான் ப்ராக்டிஸ். இப்போ காக்கா வந்து எடுத்துக்கும், இல்லைன்னா எடுத்துக்காது. இதில் ஒரு படம், இதுலேருந்து எடுத்தேன் நான். ஸோ கூப்பிட்டா கூட வரணும் இல்லைங்க. ஸோ இந்த ப்ராக்டிஸ்லாம் இருந்தால் தான் வந்து தவசத்துக்கு இந்த பெண்டை பிரதானம் பண்ணுற 3 பெண்டை நிறையா பண்ணுறா. காக்காவுக்கு ஒரு பெண்டை நிறைய கொடுப்பார் சாஸ்திரி. அந்த உதிரி சாதத்தையும் எடுத்துகிட்டு போய் வைக்கணும். தண்ணி விட்டு அந்த பெண்டத்தை போட்டு அப்புறமா வந்து பொண்ணுல வளம் மாற்றிட்டு அப்புறமா வந்து ஆசமனம் பண்ணிட்டு உள்ளே வாங்குவார். இந்த எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இதுக்கெல்லாம் ஒரு சீரியஸ் தாட் கொடுக்கணும். nowadays people are not at all giving importance to this. நான் வந்து பசுமாடுக்கு கோசாலைக்கு அனுப்புறதுன்றது ஒரு நல்ல காரியம்.
அது தர்ம காரியம், அது விட்டுடணும். அதையும் இதையும் மிக்ஸ் பண்ணாதுங்க. இது பண்ணால் அது காம்பன்சேட் ஆக சத்தியமாக ஆகாது. இப்போ எங்கள் பெரிய அண்ணா கூட சொல்லுவான், இப்போ நான் பழனிக்கு போயிருந்தேன், அப்பா தாசுக்கு வர முடியலன்னா வந்து அங்கே ஏழைகள்லாம் இருக்கா, அவளுக்கு ஹோட்டலில் டிக்கெட் வாங்கி கொடுத்துருவேன், அவள் போய் சாப்பிட்டுக்குவான். அதெல்லாம் வேறு. அது ஸோ தர்மம்ன்றது வேறு, தானம் தர்மம் அதெல்லாம் வேறு. இந்த பித்திரு காரியம்ன்றது தனி. ஸோ இது பண்ணலைன்னா என்ன ஆகும்னா அதில் வந்து நமக்கு நல்ல காரியங்களாக நடக்கவே நடக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த தத்தன்றவர் வெரி பியூட்டிஃபுல் இஸ் நெரேட்டட். அந்த நம்பிக்கை இருக்கணும் முதல்ல. இந்த ஹோல் திங் ப்ராசஸ் வந்து இந்த நம்பிக்கையை தான் பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ அது பண்ணிட்டு பாருங்கள், டெஃபினட் ஆல் அவர் ப்ராப்ளம்ஸ் பி அந்த காற்றுல, அந்த சூறை காற்றுல அகப்பட்ட இலவம் மஞ்சள் போல் பறந்து போயிடும்னு சொல்லியிருக்கு. சார் ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்கில் இங்கேருந்து எங்கெங்கேயோ அலையிறா. முதல்ல பித்திரு காரியங்களை முடிச்சிருக்கோம், அப்புறமா தேவகாரியம். பித்திரு காரியம் இல்லாமல் தேவகாரியம் பண்ணால் கூட சரிப்பட்டு வராதுன்னு சொல்லியிருக்கு சாஸ்திரங்கள். இன்றைக்கி அவர் தத்தன்றவர் சொல்லும்போது ஒவ்வொரு பாயிண்ட்டும் அழகாக சொன்னார். இந்த இது இந்த ஹோமம் பண்ணும்போது, நவகிரக ஹோமம்லாம் பண்ணும்போது அங்கே வந்திருப்பா எல்லாரோட நட்சத்திரம், இந்த ராசி கேட்டார். கோத்திரம் கூட தேவையில்லை. அது சொல்லும்போது அந்த அந்த சுவாகாக விடுறா இல்லையா, நெய் அதையும் விடும்போது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் விடுற அந்த அந்த பேரை சொல்லி விடுற. ஸோ அவளுக்கும் நல்லது நடக்கும். அந்த காரியத்தில் நமக்கு பங்கெடுக்கும்போது நம்ம நட்சத்திரங்கள்லாம் சொல்லி அங்கே ஹோமம் பண்ணும்போது அவளுக்கு ஒரு பலன் கிடைக்கிறது இருக்கு. ஸோ அதே மாதிரி அந்த மந்திர ஒலி அந்த இடத்துல கிடைக்கிறது சொல்லிகிட்டே இருக்கா இல்லையா, அதனால் வந்து ஒரு வைப்ரேஷன் கிரியேட் ஆகுது இல்லை சிவனியார். அப்போ கூட சொன்னார், அதாவது ஒரு கல்யாணத்துக்கு குறைச்சுங்க, வெதர் they are related close to you or not, that's different issue. அந்த இடத்த போனால் மனசு சந்தோஷமாயிடுறது. எல்லாரையும் பார்க்குறோம், ஒவ்வொருத்தரும் இந்த பட்டு பொருள் சரதா இருக்க பட்டு வேஷ்டி கட்டிட்டு குர்தா பைஜாமா போட்டுட்டு விதவிதமான ஃபேஸஸ் பார்க்குறோம், ஒரு சந்தோஷம் நிறைஞ்சிருக்கு அந்த இடத்துல. சரி, நம்மளும் சந்தோஷமாயிடுறோம். அதே மாதிரி துக்க வீடு, அவள் க்ளோஸ் ரிலேட்டிவாக கூட இருக்க மாட்டாள். அந்த இடத்துல போன உடனே நம்ம சோகம் ஒப்பேன்றது நம்ம வந்து ஆக்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காகவே அந்த சரௌண்டிங் வில் மேக் யூ டு ஃபீல். ஸோ கொஞ்சம் தண்ணி கண்ணில் ஜலம் கூட வந்துடும். கொஞ்சம் வீக்கர் மைண்டாக இருந்தால் நம்ம அழுதுருவோம். இதெல்லாம் எதுக்கு சொல்லப்படுறதுன்னா, ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் மனித வாழ்க்கையே இருக்குது அப்படி சொன்னார். அதில் வந்து நம்பிக்கைன்னு ஒன்று இருக்குது. தேவ பூஜை பண்ணால் இது நடக்கும், அதில் ஹோமம் பண்ணால் நடக்கும்னா நம்பணும். அதை முதல்ல நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை என்ன சொல்லி பிரயோஜனமே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி இங்கே இருந்தால், அவள் வந்து நீலகண்ட தீட்சருடைய வம்சம். நீலகண்ட தீட்சர் யாருன்னா அப்பே தீட்சருடைய சகோதரனுடைய மகனான சொல்லப்படுறது. அவள் வந்து அவர் மதுரை திருமயில நாயக்கனுக்கு அண்ணனுக்கு மந்திரியாக இருந்தவர். அவர் அப்புறமா ஒரு கருத்து வேறுபாடு காரணமாக ராஜா வந்து ஏதோ சொல்ல, அவர் வந்து ஊரை விட்டு போகிறேன்னு சொல்கிறார். நாட்டை விட்டு போக வேண்டாம் நீங்கள் சொல்லி பாலாமடைன்ற கிராமத்தை அவருக்கு பரிசீலிக்கிறோம். அந்த குடும்பத்தில் அவர் அங்கே போய் இருந்து குஷேஸ்வரர் மங்களேஸ்வரியும் கோவிலை கட்டி அங்கேயே சமாதி ஆகிட்டார். நீலகண்ட தீட்சர் பாலாமடைன்ற கிராமத்தில் தாமிரபரணி நதி தீரத்தில். அவளுடைய வம்சத்தில் வந்த 11ஆம் தலைமுறை இங்கே இருந்தால் பக்கத்தில் திருப்பதி நகரில் குளத்தூர்லேயே. அவள் வீட்டில் என்ன இந்த பூதபலியை சொல்கிறான். அவள் என்ன செஞ்சார்னா, அவள் இங்கேருந்தவருடைய ஃபேமிலியில் பெரிய அண்ணா, அவர் வந்து நிறைய கிளிகள்லாம் வச்சுருந்தேன். நூற்றுக்கணக்கான கிளிகளும் குருவிகளும் வண்ண பறவைகளும் பார்த்து மொட்டை மாடியில் ஷெட்டு போட்டு வச்சுருந்தார். எனக்கு கூட கஷ்டமாக இருக்கும். அதாவது ஒரு சனாதன தர்மத்தை ஃபாலோ பண்ணுறவ கூண்டில் அடைக்கக்கூடாதுன்னு ஒன்று சொல்லியிருக்கு. எதையுமே அது ஃப்ரீயாக விடணும். அதை ஸோ அதனால் அது மாதிரி வளர்த்து பல துன்பங்களுக்கு ஆனால் அதை அப்போ கடைசி வீடு விற்றுட்டு போயிட்டா. அது விடுங்க, அதாச்சு. அதே மாதிரி இன்னொருத்தர் ஒரு பெரிய ஃபேம் நடத்துகிறவர் இங்கே பெரம்பூரில். அவர் ஆஃபீஸ் போயிருந்த ஒரு தடவை கோவில் கட்டும்போது பார்த்தா அந்த மீன் தொட்டி வச்சுருக்கார். ஒரு டேபிள் சைஸாக இருக்குது. ஆனால் இந்த மீனோட நீளமே 2 அடி இருக்குது. அது ஃப்ரீயாக போய் டக்குனுக்கு முட்டின்னு வருது. ஸோ அதை துன்பத்துக்கு ஆளாக்குறோம் நம்ம அந்த ஜீவராசியை. அதுவும் தப்பு தான். இப்போ ஜப்பானில் சொன்னால் குப்பானில் சொன்னால் மீனை வளர்க்கணும், அதெல்லாம் ஃப்ரீயாக விடணும்னு சொல்லி சாஸ்திரங்கள் சொல்லுதுன்னா, நீங்கள் இந்த பூதபலி பண்ணலாம். எப்படின்னா பசுமாட்டுக்கு இது வெக்கோல் வாங்கி தரலாம், புண்ணாக்கு வாங்கி தரலாம், கீரை தர அகத்திக்கீரை தரலாம், அதெல்லாம் சொல்லியிருக்கு. வெளியில் போகிற பசுமாட்டுக்கு கோசாலையில் போய் கொடுக்கலாம். அந்த பசுமாட்டை நீங்கள் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுக்க முடியாது.
அதுக்கு தனியாக ஃப்ரீயாக விடணும் அதை. அதே பறவைகளை காரணத்தை கொண்டு மீனை வீட்டில் அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. ஏன்னா இப்போ ஒருத்தர் போட்டு 500 1000 கிளிகள் வருது. மொட்டை மாடியில் நல்ல இந்த மூங்கில் கிழியாட்டம் நிறைய அடுக்கி வச்சு அதில் அரிசியை தானியங்களை போடுறாரு. ஆயிரக்கணக்கான கிளிகள் அவர் தேடின்னு வருது தினமே. அது பரவாயில்ல. அது என்ன சொல்கிறது, ஃப்ரீடம் டு ஃப்ளை எனிவேர். அது பண்ணலாம். நம்ம அதை அரெஸ்ட் பண்ணி வீட்டில் வைக்கக்கூடாது. நம்ம இதெல்லாம் பாவத்தில் போய் சேரும் இருக்குது. பூதபடியில் அது மாதிரி செய்யக்கூடாதுன்னு இருக்குது. சில இந்த கோவிலில் யானையை வளர்க்குறான்னு அது வேறு. ஸோ அது காட்டில் இருக்க வசதியோடு இங்கே வசதியாக பார்த்துக்கிறா, அது வேறு. பட் ஆனால் ஆல்சோ இட்ஸ் அலவுட் டு மூவ் இல்லையா? ஒரு சின்ன கூண்டில் ஒரு 10 15 கிளியை வச்சு அதுக்குள்ளேயே பறக்கணும்னா எப்படி பண்ண முடியாது? தப்பான காரியம். அந்த மாதிரி இதெல்லாம் நேருக்கு சொல்ல வரேன்னா, இந்த சிருஷ்டி கிரமா லய கிரமம்னு ஒன்று இருக்குது. அதாவது இதையும் சொன்னார் அவர். என் மச்சனே சொன்னான், பெரிய மச்சன், ரொம்ப இது வெரி நாலேஜபிள் பர்சன். ஓங்காரானந்தா சிஷ்யா வாழலாம். அவர் ஜோசியம் படிச்சிருக்கிறார். அவர் சொல்கிறார் இந்த லயக்கிரமத்தில் என்ன ஆகுதுன்னா, இது பூமி பிரளய காலத்தில் என்னது, பூமியை கடலில் அப்படியா தண்ணியில் அமைஞ்சு போயிடும் அப்படியே. ஸோ பூமியை பூமி போயிடுறது. அந்த தத்துவம், பூமி தத்துவம் போய் ஜலத்தில் மாறிடுறது. இந்த ஜலம் என்ன செய்யணும்னா அப்படியே செஞ்சு அக்னியினால் உறிஞ்சப்படுறது. ஸோ 3 ஆயிடுத்து. இந்த அக்னி அப்படி இது பண்ணி அக்னி வாயுவாக மாறிடுறது. வாயுவாக மாறிக்கப்படுறது, ஆகாசத்துக்கு போயிடுறது. இந்த பஞ்சபூதங்களில் இப்படி தான். அதே மாதிரி அந்த திருப்பி சிருஷ்டி ஆரம்பிக்கும் போது பிரம்மாவோட தூக்கமெல்லாம் கலைஞ்சு சிருஷ்டி ஆரம்பிக்கிறது ஆகாசத்துலேருந்து தான். ஆகாசம் நாட் ஒன்லி மேகங்கள், சவுண்டிங் வேவ்ஸ் எல்லாம் தான் வருது. அதுலேருந்து வாயு புறப்படுறது. ஆகாசத்துலேருந்து வாயு கிளம்புறது. வாயு என்ன ஆகுது, அக்னியாக உண்டாகுது. இந்த அக்னி உண்டாகி அந்த நீரும் உண்டாகுது. அக்னிக்கு அப்புறம் நீர்லேருந்து பூமி திருப்பி எப்படி. ஸோ இது எப்போ ஆரம்பித்தது எப்போ முடிஞ்சுன்னு சொல்ல முடியாது. திரும்ப இது சைக்கிளிக் ஃபோர்ஸோட நடந்துகிட்டே இருக்குது பூமியில், இந்த உலகத்தில். ஸோ லெமூரியா கண்டம் போச்சுடா, வேறு ஏதாவது போகிறது, குமரி கண்டம் போச்சுன்றா, அந்தந்த இது திருப்பியும் வேறு இடத்துல உதயமாகிடுதுன்றா. ஸோ சயின்டிஸ்ட் சேஸ் லைக் தட். பட் இந்த கமிங் டு திஸ் சப்ஜெக்ட், இந்த பித்திருக்காரியம், தேவகாரியம், அந்த பித்திருபலி, தேவபலி, பூதபலி, இது 3மே நம்ம கடைப்பிடிக்கணும். இந்து தர்மத்தை பேண்டுருவா கட்டாயம் அது பண்ணாதான் நமக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்கும். தவறான காரியங்கள் நடக்காது. அதுக்கு முன்னோர்களுடைய இது தெரியணும். நான் முன்னாடியே தர்ப்பண தாம்பாளம்லாம் சொல்லியிருக்கேன். ஒரு தாம்பாளம் வாங்கி வச்சுன்னு அழகாக வீட்டு மனுஷா பேரெல்லாம் 3 தலைமுறைக்கு எழுத முடியாதுன்னு. இப்போ நிறைய பேர் தெரியலையே, தாத்தா பேர்னா கொள்ளு தாத்தா வேற யார் இங்கே இந்த ஊரில் இருந்தால் தெரியாதுன்றா. அப்படி வரக்கூடாது. 7 தலைமுறைக்கு தெரியணும்னு இருக்கு. அட்லீஸ்ட் 3ஆக தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன். ஸோ 3 தலைமுறை பொட்டாட்டி சைட்லேயும் தெரியணும், ஆம்பளை சைட்லேயும் தெரியணும். அது இது நாட் ஒன்லி ஃபார் பிராமின்ஸ், irrespective ஆஃப் யுவர் கேஸ்ட் ஆர் சம்திங். இந்து மதத்தை ஃபாலோ பண்ணுறவா டெஃபரெண்டாக வி ஷுட் நோ. ஸோ அந்த காலத்து முதலியார் வீட்டிலாம் போனால் நிறைய படங்கள் மாட்டிருக்கும். ஸோ முதலியார் உட்காந்துருப்பார், அந்த அம்மா நிற்பார், அந்த அம்மா உட்காந்துருப்பா, அவர் நிற்பார். பெரிய பெரிய படங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் தான் இருக்கும். நான் பார்த்துருக்கேன் நிறைய 20-25 படம் இந்த எண்டில் அந்த எண்டு வரைக்கும் மாட்டிருப்பேன். இப்போ ஃப்ளாட் சிஸ்டமில் யார் ஃபோட்டோமே, அப்பா அம்மா ஃபோட்டோவே இல்லை. ஃபாரினில் போய் செட்டில் ஆகிடுறாவ, இதில் வீடியோ காலில் தான் பார்க்குறா. அப்படி ஆயிடுத்து காலங்கள். அதெல்லாம் கொஞ்சம் அது தனியாக மூட்டை கட்டி வச்சுட்டு இதை கொஞ்சம் ட்ரை டு ஃபாலோ, எஸ்பெஷலி டு சால்வ் ஆல் யுவர் ப்ராப்ளம்ஸு. தேவ பூஜையோட இந்த பித்திரு பூஜைன்னு பண்ணுங்க. அதனால் குடும்பம் நல்லா ஷேவமாக இருக்கும்னு சொல்லி இந்த வீடியோவை நிறைவே செய்கிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.